ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் டைம் அவேக்கனிங் மான்வாவோட எபிசோட் 7 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஈயை தான் காட்டுறாங்க. ஈயும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி தனியாக வெளியில் போகிறது நல்லதில்லை, முக்கியமாக இந்த மாதிரி டைமில் தனியாக வெளியில் போகாதீங்க, அப்படியும் ஏதாச்சும் தேவைனா நான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரேன். இப்போதைக்கு எங்கள் அம்மா தனியாக வெளியில் போகிறது சரியில்லை, ஏன்னா எப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் எங்கள் அப்பா பிரிசனில் இருக்காரு. அப்படி இருக்கும் போது வெளியில் போகிறது இன்னமும் தான் ஆபத்தாக அமையும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த பிரிசனை நோக்கி வருது. இங்கே தான் நம்ம ஈயோட அப்பாவும் இருக்காரு. இந்த இடத்துல எல்லாருமே ஃபுட்டை வாங்கும் போது அங்கே ஈயோட அப்பாவும் அதே மாதிரி ஃபுட்டை வாங்குறதுக்கு வராரு. அங்கே வாங்கும் போது ஒரு ஆஃபீஸர் அவருக்கு தெரியும் போல, அந்த ஆளை கைக்குள்ளே வச்சிருக்கான் ஆளு. இந்த மேட்ரை நான் உங்ககிட்ட வர்றேன். என்ன? கண்டிப்பா சார், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு கரெக்டான டைமில் எல்லாமே அரேஞ்சாயிருக்கும், அதனால பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் டியூஸ்டே ஆகுது. அந்த இடத்துல எல்லாருமே அவங்களோட ட்ரைனிங்கை பண்ணிருக்காங்க. ஒரு மேஜோட ஸ்கில்ஸை பற்றி நம்ம ஈக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு ஸ்பெல்லை போடுறதுக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகும், எந்த அளவுக்கு பவர் தேவை, எல்லா விஷயமும் நம்மளால இப்போ கேல்குலேட் பண்ண முடியுது. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கடுமையாக ட்ரைனிங்கை பண்ணுறாங்க. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போகும்போதும் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஹே ஈ, நம்ம ஒன்றா டின்னரை பண்ணலாம்டா, என்னை மன்னிச்சிருங்க, வீட்டுக்கு நான் கொஞ்சம் ஏர்லியாக போகணும், ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு இப்படின்னு ஆள் போயிட. அந்த இடத்துல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ முன்னாடி அவளைக்கும் அந்த கஷ்டத்தை காட்டிக்கல. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோ சொன்னான்னு ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல டாக்டர் கிட்ட லங்ஸை செக் பண்ணலான்னு வந்திருக்கான். அட தம்பி, நீ நல்ல வேலை சீக்கிரமா வந்திருக்க தம்பி, நான் நீ ஒண்டி சீக்கிரமா வரலன்னா இப்போதைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ டாக்டர், என்ன ஆச்சு? அதாவது என்ன ஆயிருக்குன்னா, உன்னோட லங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய டியூமர், அது இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. அதை ஒண்டி நீ அப்படியே விட்டனா அவ்வளவுதான், உன்னோட லங்ஸை முழுக்க அது பரவிடும். ஆனா அது எதுக்குமே நீ கவலைப்படாத, நீ ஸ்டார்டிங்ல இங்க வந்தனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன சர்ஜரியை பண்ண போதும், லங்ஸில் இருக்க அந்த டியூமரை ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டா அடுத்த வாரம் உனக்கு அப்பாயின்மெண்ட்டை போடுறேன், மறக்காம வந்துரு. என்ன? கண்டிப்பா. ஆனா இப்பயும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, லங்ஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த விஷயம் இது நம்ம ஈக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா இதை பத்தி அவன் ஸ்டார்டிங்லேயே சொன்னான், மறக்காம உன்னோட லங்ஸை செக் பண்ணுன. நம்ம ஈக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கு அது எனக்கு தெரியல, ஆனா என்னோட உயிரியை அவன் ஒரு வகையில காப்பாத்திருக்கான். இப்படியாலும் யோசிச்சுக்கினே வரும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க. ஆமா, நீ அதை கேட்டியா? நம்ம ஹாங் இருக்கான்ல, ஆல்ரெடி இப்போ கிளாஸுக்கு வந்துட்டான். ஆளி இப்போ லெவல் 4ல இருக்கான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் தான் நம்ம கிளாஸ்லயே டாப்பா இருப்பான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவனோட வீட்லயே ஒரு லேப்ரத் இருக்கான். அது மூலமா தான் ஹாங்கு டக்குன்னு அங்க லெவலப் ஆகுறானா. அதுவும் எதுக்காக? லாஸ்ட் வீக் ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டுச்சு நம்ம ஈக்கும் ஹாங்கும். ஹாங்கு ரொம்ப பயங்கரமா அசிங்கப்பட்டான். அதனாலேயே ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் நம்ம தனியாக போவோம்ல, அந்த டைம்ல நம்ம ஈயோட கதையை முச்சிடலாம் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணிருக்கான். நான் ஆல்ரெடி பண்ண விஷயம் அப்படி மேல ஒரு பெரிய பகையே இருக்கு அவனுக்கு. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயமாயிது. அங்க ஆளும் ஓடி போகும் போது யோசிக்கிறான், சீக்கிரமா நான் ஓடி போகணும், இப்பயே என்னை காப்பாற்றணும். ஏன்னா ஒண்டி ஸ்கூலை விட்டு வெளில போயிட்டா அவ்வளோதான், அவனுக்கு ஆபத்து மேலே ஆபத்தாக இருக்கும். நான் கேட்டதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ஹாங்கு அவன் நிறைய ஆளுங்களை வச்சு கேங்க பண்ணி நம்ம மொத்தமாக முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டைமில் என்னால் பெருசாக என்ன பண்ண முடியும்? ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா என்னோட உயிரியை காப்பாற்றினது நம்ம தான். அப்படி இருக்கும் போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு நான் செத்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு வெயிட் பண்ணி, நான் இதுக்காக என்னை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு டோரை பார்க்குறான். அந்த டோரும் அங்கே பூட்டு போட்டிருக்கு. 10 செகண்டே அந்த பூட்டும் சின்ன பின்னமாகுது. அதை பண்ணது நம்ம ஈயோட ஃப்ரெண்டு தான். எதுக்குமே கவலைப்படாத, நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. அப்படி இருக்கும் போது உனக்காக நான் என்னோட உயிரையும் விடுறதுக்கு தயாரா இருக்கேன் எப்படின்னு அங்க இருக்கிற ஒரு வெப்பனை அவன் எடுக்கிறான். வெயிட் பண்றா, நான் கூடிய சீக்கிரத்துல வரேன் அப்படின்ட்டு அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது. ஆமா, எதுக்காக நீ ஆர்மரியா உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ண? ஈயோட ஃப்ரெண்டு ரொம்ப பயந்து போயிடறான். அப்புறம் யாருன்னு பார்த்தா அதே பொண்ணு தான். ஆமா, என்ன ஆச்சு? எதுக்காக அவசரமா இதை உடைச்சு நீ உள்ள வந்த? அது இப்போ நான் போயாகணும், ஆபத்துல இருக்கான், நான் அதை காப்பாத்தணும். என்னது, ஈக்கு ஆபத்தா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவரா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க போகும்போது நம்ம ஈக்கு ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும். அங்க போகும்போதே நம்ம ஹீரோவும் அந்த பர்சனை பார்த்து சொல்றான், ஹேய் மரியாதையா வெளியில வா, ஏன்னா எனக்கு எப்பயே தெரியும், நான் ஸ்கூலை விட்டு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் நீ என்னை ஃபாலோ பண்ண இருக்கன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாங் தான்.
என்ன ஆச்சு? நீ மறந்துட்டியா? ஏன்னா போன வாட்டி ஒரு விஷயத்த உன் கூட செட்டில் பண்ணல, அந்த விஷயத்த மொத்தமா செட்டில் பண்ணோம் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேனே. அப்பனா என்ன யோசிக்கிற? அதாவது உன்னால இப்ப என்ன பீட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா என்னால முடியும். ஏன்னா நீ யோசிக்கிறத விட இப்ப நான் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் இப்படின்னு அவன் தாவி வரான். ஏன்னா நீ யோசிக்காத அளவுக்கு பயங்கரமா நான் ட்ரைனிங்க பண்ணியிருக்கேன் இப்படின்னு நம்ம ஈக்கு பின்னாடி அவன் வந்துடுறான். ஆனா அவனுக்கு தெரியல நம்ம ஈயோட லெவல் அவனை விடவும் ரொம்ப அதிகம்னு. அங்க பின்னாடி வரும்போது அவனோட கத்தியை வச்சு அவங்களோட வெப்பனை பறக்க விட்டுறான். எப்படி இதை பண்ண? அதாவது என்னோட அட்டாக் பவரை விட உன்னோட பவரும் இன்ஸ்டிங்கும் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, என்ன யோசிச்ச? இந்த இடத்துல நீ ஒண்டிதான் ஸ்ட்ராங்கரா மாறி இருக்க அப்படின்னு யோசிச்சியா? ஆனா இந்த இடத்துல உன்னை தாண்டி நானும் ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கேன் எப்படின்னு அங்க கத்திய சைல குத்தும் போது அங்க ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் யோசிக்கல, அதாவது நான் ரொம்ப மணி நேரமா ட்ரைனிங் பண்ணேன், அது கூடவே நான் லெவலப்போ ஆனேன். ஆனா அப்படி இருக்கும் போதும் என் முன்னாடி இந்த வர ஆறா அந்த இன்ஸ்டிங்க இதை பார்த்தோன்னு எனக்கு தெரியுது இவன் என்னதான் என்னோட சேமான ஏஜ்ல இருந்தாலும் அவனோட ஸ்ட்ரென்த்தை என்னால சர்பாஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் கிட்ட ஸ்ட்ரென்த்தும் பவரும் இருக்கு. அடே நீ லெவலப் ஆயிட்டியா என்ன? உன்னோட லெவல் என்ன? நீ எப்படி லெவலப் ஆன? இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது இம்பாசிபிள். ஏன்னா நான் ஸ்கூலோட ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா நிறையவே எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லெவல் 4 ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அச்சீவ் பண்ணேன். அப்படி இருக்கும் போது எப்படி நீ இந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீ ஸ்ட்ராங்கரா மாறின? அது போக உன்னோட லெவலும் ரொம்ப அதிகமா இப்போ இருக்கு. என்ன சொன்ன? ஹார்ட் ஒர்க்கா? அதை பத்தி நீ பேசுறனா நீ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. நீ இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்கியா? அட நீ என்ன சொல்ல இருக்க? எனக்கு புரியல. இப்ப நான் உன் கையில இருக்கேன். ஒண்ணு என்ன மொத்தமா முச்சிரு, இல்ல டார்ச்சர் பண்ணு, இல்ல உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணு. ஆனா அப்படி இருந்தும் எதுவுமே நீ பண்ணாம இருக்க. அப்பனா என்ன ரொம்ப கேவலமா பாக்குற அதானே? அது உண்மைதான். ஆனா நீ யோசிக்கிற அளவுக்கு உன்னை ஒன்னும் நான் வெறுக்கல. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? நீ தனியா வந்திருக்க, ஸ்டார்டிங்ல என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்க. ஆனா யாரையுமே நீ கொண்டு வரல, தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்க. இதுல எனக்கு தெரியுது, அதாவது லெவல் 4க்கு போனக்கு அப்புறமா உன்னோட ஸ்ட்ரென்த் அது என் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு அதை செக் பண்றதுக்காக தானே வந்திருக்க. அடேய் வாய மூறா, இந்த மாதிரி என்ன கொல்லு இல்ல டார்ச்சர் பண்ணு, இந்த மாதிரி பேசின்னு இருக்காத. இதனால எனக்கு இன்னமும் கடுப்பாவுது. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாக்குறான். ஆனா அந்த இடத்துல பெருசா எதுவும் நடக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அங்க மேல உட்காந்து இருக்கான். அதுலயே அந்த பையனுக்கு தெரியுது நம்ம எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிட்டானே. இதுக்கப்புறம் ஹாங் கிட்ட சொல்றான், அட ஹாங்க, உண்மையை சொன்னா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படியோ நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட, அதனால ஏன் நம்ம ஒரு டீலை மேக் பண்ணக்கூடாது? நீ வேகமா ஸ்ட்ராங்கரா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டல, நான் அதுக்கான வழியை உனக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நான் கேட்குற ஒரு விஷயத்த நீ கொடுக்கணும் இப்படின்னு நம்மளால ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறான். என்ன அது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போக பார்க்கலாம். அப்புறம் சீன் அப்படியே ஸ்கூலுக்கு வந்து அங்க டீச்சரும் பசங்களா ட்ரைனிங் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த காம்பேக்ட் சிமுலேஷன் அதுதான் நீங்க எல்லாருமே இதுக்கப்புறம் பண்ண போறீங்க. இதோட பேர் வேணா காம்பேக்ட் சிமுலேஷன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சிமுலேஷன் இல்லை, அது ரியலான லேப்ரத்து தான். ஆனா அதுக்குன்னு கவலைப்பட வேணாம், ஒரு லேப்ரத்தும் உள்ள சீலா இருக்கும். அதனால அதுங்களோட பவரும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் அங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மாஸ்டர்ஸ் அதுங்க ரொம்ப ஆபத்தானது. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கும். உங்களோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க சண்டை போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க போவீங்க, அது கூடவே சீனியர்ஸா இருக்கிற சில பல ஆளுங்களை நாங்க அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு சண்டை போடும் போது பிரச்சனையா இருந்தா சீனியர்ஸ் இவங்க இருக்காங்க, இவங்க நடுவுல உங்களை காப்பாத்துவாங்க. இப்போ டோட்டலா எஃப் கிளாஸ் இ கிளாஸ் இந்த மாதிரி டஞ்சன்லாம் இருக்கு. இதுல நீங்க ஏதாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இ கிளாஸை தேர்ந்தெடுத்தா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அது எஃப் விடவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்ககிட்ட போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் நம்பிக்கையும் இருந்தா நீங்க தேர்ந்தெடுங்க, இல்லைனா வேணாம். அது சேலஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படியும் நீங்க சேலஞ்ச் பண்ணி உள்ள ஃபெயில் ஆயிட்டா நம்ம அகாடமியோட கிரெடிட்ஸ் அது இன்னமும் கம்மியாயிடும். சரி பசங்களா, டஞ்சனோட செலெக்ஷனை நம்ம ஆரம்பிக்கலாம். யாரு இ ரேங்க்ல இருக்க அந்த டஞ்சனுக்கு போறீங்களோ அவங்க ஒண்டி கையை தூக்குங்க. இதுல டஞ்சனு, லேப்ரத்து, கேவு இந்த மாதிரி மாறி மாறி பேர் வரும். நம்ம டஞ்சனே சொல்லலாம், ஏன்னா அப்பதான் ஈஸியாவே இருக்கும். இ ரேங்க்குக்கு யார் யார் போகணும் அப்படின்னு கேட்டாங்களே, ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அதாங்க ஹீரோ கூட பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாலே அதே பொண்ணு தான். அவ தான் அங்க கையை தூக்குறா. இவளோட பேரு சி. ரெண்டாவது தான் நம்ம ஹாங்கு. இந்த மாதிரி தூக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட என்னப்பா இது, ஆக்சுவலா இந்த இடத்துல இ ரேங்க் டஞ்சனையே அவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்களா? ஏன்னா ரொம்ப ஆபத்தான டஞ்சனு. அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க?
அங்க சீப் ஆக்குறா இ ரேங்க் டஞ்சனுக்கு ஒரு 8 பேரோ ஏதோ தான் அங்க கை தூக்கியிருக்காங்க. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோ அங்க கையவே தூக்கல. ஆமா, எதுக்காக நம்ம அவன் கையை தூக்காம இருக்கான் இ ரேங்க் டஞ்சனுக்கு? இதுக்கப்புறம் நம்ம டீச்சர் அவங்க சொல்றாரு, இது இருக்க பசங்க கையை தூக்கல, அப்போனா உங்களை நான் எஃப்ல போட்டுறேன், கையை தூக்குன எல்லாருமே இ ரேங்க் டஞ்சனுக்கு போங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க சொல்றான், அட இருங்க, நான் டி ரேங்க்ல இருக்க ஜெய்டு டஞ்சன் அந்த டஞ்சனுக்கு போக ஆசைப்படுறேன். இதை கேட்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு தெரியுதா? எஃப்ஐ விட ரொம்ப கஷ்டம், ஈயை விட டீலாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவால அங்கே எப்படி சமாளிக்க முடியும்? நம்ம ஹீரோ ரீசெண்டாக அதிகமாகவே நிறைய ட்ரைனிங் பண்ணா. அதே மாதிரி அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஆளு கேட்டான். அது என்ன விஷயம் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம இந்த எபிசோடுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.